இன்னைக்கு தேதியில் கார்களில் இருக்கிற கோர் காம்பனன்ட்ஸான இன்ஜின், டிரான்ஸ்மிஷன் போன்ற ப்ரைஸஸை கம்பேர் பண்ணும்போது மாடர்ன் டே கார்களில் கொடுக்கப்படுற ஃபீச்சர்ஸோட ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக இருக்கு. இதன் காரணமாக பேஸ் வேரியண்ட்டுக்கும் டாப் வேரியண்ட்டுக்கும் இருக்கிற ப்ரைஸ் டிஃபரன்ஸே 10 லட்சம் ரூபாய், 20 லட்சம் ரூபாய் அப்படின்னு வித்தியாசம் இருக்கு. இந்த எல்லா ஃபீச்சர்ஸுமே மாடர்ன் கார்ஸில் நம்மளுடைய லைஃபை ஈஸியாக்கிறதுக்காக கொடுக்கப்படுறது. பட் ஒரு சில ஃபீச்சர்ஸ் நமக்கு இரிட்டேட்டிங்காக மாறுறதுக்கும் சான்சஸ் இருக்கு. அந்த விதத்தில் மாடர்ன் டே கார்ஸில் எந்தெந்த ஃபீச்சர்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு பதிலாக இரிட்டேட்டிங்காக மாறி இருக்கு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை குயிக்காக பார்த்துலாம். நம்ம லிஸ்ட்டில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது பாப் அவுட் டோர் ஹேண்டில்ஸ். ஃப்ளஷ் டைப் டோர் ஹேண்டில்ஸ் அப்படின்னு கார் நிறுவனங்கள் இப்போ மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. XUV 700 லான்ச் ஆன பிறகு கிட்டத்தட்ட லான்ச் ஆகிற எல்லா புது கார்கள்லையுமே இது ஒரு ஃபீச்சராக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. டோரில் கம்ப்ளீட்டாக இன்டெகிரேட் ஆகிருக்கிற இந்த ஹேண்டில்ஸ் எப்போ தேவையோ அப்போ மட்டும் ஒரு பக்கம் புஷ் பண்ணி இதை வெளியே எடுக்க முடியும். பார்க்கறதுக்கு ரொம்ப ஃபேன்சி ஃபீச்சராக இது தெரிஞ்சாலும் போக போக இதில் எக்கச்சக்கமான எர்கனாமிக் இஷ்யூஸ் இருக்கு. நாம அவசரத்திலையும் ஹரிபரிலையும் பயன்படுத்தும் போது இன்கன்வீனியன்ட் இஷ்யூஸ் உருவாகுது. மேலும் இதில் அண்டர்லைனில் எக்கச்சக்கமான எலக்ட்ரானிக்ஸ் மால் ஃபங்க்ஷன் வரதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஒரு சிம்பிளான டோர் ஹேண்டில் ரீப்ளேஸ் பண்ணிட்டு இது மாதிரி காம்ப்ளெக்ஸான சிஸ்டம்ஸ் நம்மளுடைய சர்வீஸ் காஸ்டையும் இன்க்ரீஸ் பண்ணுது. மேலும் சைனா போன்ற நாடுகள் இது மாதிரி டோர் ஹேண்டில்ஸை பேன் பண்ற அளவுக்கு யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம லிஸ்ட்ல அடுத்து நம்ம பார்க்க போறது டச் பேஸ்ட் கண்ட்ரோல்ஸ். மாடர்ன் டே கார்கள்ல அடுத்தடுத்த வெர்ஷனை சொல்றதுக்கு அவங்க அப்கிரேட் பண்ற பெரிய விஷயம் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் மற்றும் கிளஸ்டரோட ஸ்கிரீன் சைஸை இன்க்ரீஸ் பண்றது தான். இன்னைக்கு தேதியில 16 இன்ச்சஸ் 17 இன்ச்சஸ் அப்படின்னு ஸ்கிரீன் சைஸஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஒரு காலகட்டத்தில் ஃப்ரண்ட் அண்ட் ஃபுல்லாகவே ஸ்க்ரீனாக மாறுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இதன் மூலிமா ஃபிசிக்கல் பட்டன்ஸ் எல்லாத்தையுமே ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. உங்களுடைய அனைத்து கண்ட்ரோல்ஸுமே டச் பேஸ்ட் கண்ட்ரோல்ஸாக மாற்றுறாங்க. ஃபிசிக்கல் பட்டன்ஸ் மற்றும் டயல்ஸ் நாம திரும்ப பயன்படுத்தும் போது நம்மளுடைய மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிடும். நாம அந்த பக்கம் பார்க்காமே ஆட்டோமேட்டிக்காக நம்ம கை வச்சு கண்ட்ரோல் பண்ணுவோம். பட் டச் பேஸ்ட் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு முறையும் நாம ஸ்க்ரீனை பார்க்க வேண்டியிருக்கும். இதன் காரணமாக இது மிகப்பெரிய சேஃப்டி கன்சர்னாகவும் மாறி இருக்கு. மாடர்ன் டே எலக்ட்ரிக் கார்களில் ஈவன் ஏசி வென்ஸோட பொசிஷனை மாற்றுறதுக்கு கூட டச் ஸ்க்ரீனுக்குள்ள பல ஆப்ஷன்ஸ்குள்ள போய் மாற்றுற மாதிரி வச்சிருக்காங்க. இது கண்டிப்பாக மாடர்ன் டே கார் அப்படின்னு நாம எல்லாரும் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ்ல விரும்பி வாங்கினாலும் இரிட்டேட்டிங் ஃபீச்சராகவே மாறி இருக்கு. நம்ம லிஸ்ட்ல அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்பேஸ் சேவர் ஸ்பேர் வீல்ஸ். இன்னைக்கு இந்தியன் மார்க்கெட்ல இது மாதிரி ஸ்பேர் வீல்ஸ் இன்க்ரீசிங்லி காணப்படுது. இது ரெகுலரான வீல்ஸை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப தின்னா இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 2 வீலரோட டயரோட விடத்தில் தான் இருக்கும். ஸ்பீட் லிமிட் 50 கிலோமீட்டர் அல்லது 80 கிலோமீட்டர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த வீல்ஸ் கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் வரைக்குமே உங்களுக்கு லாஸ்ட் ஆகும். ஒரு காலகட்டத்தில் ஸ்பேர் வீல் கூட அலாய் வீலோட மற்ற 4 வீல்கள் மாதிரியே கார் நிறுவனங்கள் கொடுத்து வந்தாங்க. ப்ரைஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்காகவும் காஸ்ட்டை சேவ் பண்ணுறதுக்காகவும் இது மாதிரி ஸ்பேஸ் சேவர் வீல்ஸை கொடுத்து வராங்க. ஆனால் இதுக்கும் ஒரு படி மேலே போய் ஒரு சில கார் மாடல்களில் ஸ்பேர் வீலையே கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிட்டாங்க. இதற்கு பதிலாக பங்க்சர் ரிப்பேர் கிட் கொடுக்குறாங்க. ஒரு ஹெட்லேம்பை ஆன் பண்ணுறதுக்கு கூட நம்ம மேனுவலாக பண்ணாத அளவுக்கு ஆட்டோமேட்டிக் ஹெட்லேம்ப் கொடுக்குறாங்க. பட் கார் டயரை ரீப்ளேஸ் பண்ணுறது மாதிரி ஒரு இன்டென்சிவான ஒர்க்கை மேனுவலாக நம்மளை பண்ண வைக்கிறது எந்த மாதிரி கம்ஃபர்ட் ஃபீச்சர் அப்படிங்கிறது கேள்விக்குறியாக இருக்குது. மேலும் பலருக்கு இன்னைக்கு தேதியில் காரை லிஃப்ட் பண்ணி வீல்ஸை ரிமூவ் பண்ணுறதே தெரியாத பட்சத்தில் எப்படி அவங்க பங்க்சர் கிட்ட யூஸ் பண்ணி டயரை சரி பண்ணுவாங்க அப்படிங்கிறதும் கேள்விக்குறியாக இருக்குது. நம்ம லிஸ்ட்ல அடுத்து நம்ம பார்க்க போகிறது எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக். இந்த பார்க்கிங் பிரேக் எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் யூனிட் மற்றும் ஆக்சுவேட்டர்ஸை யூஸ் பண்ணி ஹேண்ட் பிரேக்கை என்கேஜ் பண்ணும். ட்ரெடிஷ்னலான லீவர் மெக்கானிசம் இல்லாமல் கன்வீனியன்ஸ்க்காக இந்த ஃபீச்சர்ஸை பல காரில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸ்லோப்பியான சர்ஃபேஸில் ஹேண்ட் பிரேக்கை நாம் யூஸ் பண்ணும்போது ஒரு தடவைக்கு 2 தடவை மேனுவலாக புல் பண்ணி பார்ப்போம். பட் இது எலக்ட்ரானிக்ஸை பேஸ் பண்ணி விடுறதுனால நம்ம காரோடைய சேஃப்டி மட்டும் இல்லாமல் மற்றவங்களுடைய சேஃப்டியையும் கேள்விக்குறியாக்கும். அண்ட் ஃபைனலாக நாம் பார்க்க போகிறது கிளாஸ் ரூஃப். இது வரைக்கும் பல வீடியோக்களில் நாம் சன் ரூஃபை தேவையில்லாத ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். இன்னைக்கு வர மாடர்ன் டே கார்ஸில் கம்ப்ளீட்லி ஃபிக்ஸ்டு கிளாஸ் ரூஃப் கொடுக்குறாங்க. இந்தியா மாதிரி ஒரு ஹாட்டான கண்ட்ரியில் எக்கச்சக்கமான ஹீட் உள்ள வரத்துக்கு இந்த கிளாஸ் ரூஃப் காரணமாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரக்சரல் இன்டெகிரிட்டியவே இந்த கிளாஸ் ரூஃப் கேள்விக்குறியாக்குது. ஸோ இது தவிர எந்தெந்த யூஸ்லெஸ் மற்றும் இரிட்டேட்டிங் கார் ஃபீச்சர்ஸாக நீங்கள் இந்த மாடர்ன் டே கார்ஸில் பார்க்குறீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க.